வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருக்காவது தூக்கம் வருதுன்னா தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க, ஏன்னா நீங்கள் அப்படியே தூங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு மோசமாக தான் ஸ்மாக்டவுன் இருந்தது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ஷோ ஆரம்பித்த உடனே ஜேட் கார்கள் அண்ட் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரி நடக்குது. அதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு மிஸ்ஸிங்ப்பா அப்படிங்கிறது தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. ஜேட் கார்கள் வந்துட்டாங்க, தான் டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டு இதுதான் ஃப்யூச்சர், இந்த ஃப்யூச்சர் ஆஃப் த ரெவலன்சி நாங்கள் தான் இதுக்கப்புறமா உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ரியா ரிப்ளே வராங்க. ரியா ரிப்ளேவை தான் இப்போ நடந்து முடிஞ்ச சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் பின்ஃபால் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க ஜேட் கார்கள். அந்த 6 man tag team மேட்சில் வின் பண்ணிட்டாங்களே, அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நீட்டாலே நான் அவனை வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி ரியா ரிப்ளேவை பார்த்து ஜேட் கார்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகுது. அதே நேரத்தில் அலெக்சா பில்ஸுக்கும் ஜேட் கார்களுக்கும் வாய்ஸ் அண்ட் அதிகமானதுனால ஜேட் கார்கள் இப்போவே இந்த இடத்துல சேலஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரும் இது நல்ல நேரம் தான், இந்த இடத்துலையே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அலெக்சா பில்ஸுக்கும் ஜேட் கார்களுக்குமான மேட்ச் இப்போ ஆரம்பிக்க போகுது. அதாவது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜேட் கார்கள் சும்மாவே பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் கை வச்ச மாதிரி தான் சண்டை போடுவாங்க. அலெக்சாக்கா தாங்க பாவம் சுற்றிட்டு இருக்க எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த பி ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஷார்லெட்டும் ரியாவும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் சமாளிச்சிட்டாங்க. இந்த டைமில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கள் அலெக்சா பில்ஸை பீட் பண்ணிட்டாங்க. பீட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சேரை எடுத்துகிட்டு வந்து அலெக்சா பில்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். ஐயோ பாவங்க பாப்பா. ஆக்சுவலி அலெக்சா பில்ஸே ஒரு பாப்பா தான், அவங்களுக்கே ஒரு பாப்பா இருக்குது. இந்த பாப்பாவை போட்டு என்னமா அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. அண்ட் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர் மற்றும் ரியா ரிப்ளே வந்து காப்பாற்றுறாங்க. என்ன ரொம்ப லேட்டாக வந்து காப்பாற்றிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தீங்க சங்கூதி இருக்க வேண்டியதான். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா கக்கூஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் சாமி சீனும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சாமி சீன் சொல்கிறாரு, போன வாரம் நடந்த நிகழ்வை பற்றி உனக்கு தெரியும், நீ என்ன தப்பாலாம் நினச்சிக்காத. குந்தரை வந்து உன்னை அட்டாக் பண்ணும்போது உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை இருக்குது. நான் தேவையில்லாமல் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு போனேன். ஆமாம், தேவையில்லாமல் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் குந்தர் என்னை அட்டாக் பண்ணும்போது நீ பார்த்துக்கிட்டு இருந்தியா, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியான்னு கேட்கும்போது தப்பாக பேசாத, நான் உனக்கும் எனக்கு ஒரு மேட்ச் நடக்கும்போது உன்னை குந்தர் அட்டாக் பண்ணும்போது நான் சேவ் பண்ணேன், ஆனால் நீ என்னை சேவ் பண்ணாமல் நான் என்ன தான் பீட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உனக்கு இருந்தது. ஸோ நீ ஒரு சுயநலவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2 பேருக்குள்ளே சண்டை அதிகமாகுது. சரி, இவங்களுக்குள்ள சும்மா சும்மா சண்டை வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டேனோசன் பார்த்தீங்கன்னா திட்டு வாங்கிட்டு இருக்காரு ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர்கிட்ட. யோ நீ என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கிற, கரண்ட் பில் வேறு எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குது, என்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்கிற, கேட்டால் டைம் மிஷின் சொல்லிட்டு இருக்கிற, உன்னால் ஒரே ரோதனையாக பேச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு மிஸ் வராரு. மிஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆக்சியன் கூட ஒரு மேட்ச் விளாட்றாரு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் பேக் ஸ்டேஜில் பாருங்கள், அதாவது பேக் ஸ்டேஜ்னால் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா, அதுக்கு பேக்கில் பாருங்கள் டேனோசன் பின்னாடி இருக்கிற ஐட்டத்தெல்லாம் கொண்டுட்டு மறுபடியும் அவருடைய ரூமுக்கு போகிறாரு. என்னத்தையோ செய்கிறான், ஆனால் என்ன செய்கிறான்னு தான் தெரில ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜருக்கு. அப்புறம் மிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சுக்காக சண்டை போட வந்திருக்காரு, அதுவும் ஆக்சியன் கூட. ஆக்சியனுடைய ஹோம் டவுனுங்க, அதாவது ஆக்சியனுடைய சொந்த ஊரில் தான் இன்றைக்கி இந்த ஸ்மாக்டவுன் நடந்திருக்குது. அதனால் மக்களுடைய வரவேற்பு அட்டடா அட்டடா அட்டாடா. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஏக்சியான் வந்து த மிஸ்ஸை பீட் பண்ணி ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாரு. சொந்த ஊர் மக்கள் முன்னாடி ஒரு ஜாபராக இருந்தாலும் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏக்சியனை தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. ஐயா ஏக்சியன், உங்கள் மாஸ்க்கை எப்போ கலத்துவீங்க? அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் டேமியன் ப்ரீஸ்ட் மற்றும் ஆட்ரூத் வந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி டேமியன் மற்றும் ராய்ஸ்கி டாக் டீமாக இணைந்து டாமாடாங்கா மற்றும் டாலாடாங்கா எதிர்த்து மோதணும். அப்போது அவர் கேட்குறாரு, உனக்கு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால மற்றவங்களெல்லாம் டாக் டீம் பார்ட்னராக சேர்த்துக்காத, நீயும் நானும் தான் டாக் டீம் பார்ட்னர், உன் இன்ஜுரி சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சண்டை போடலான்னு சொல்கிறாரு. அப்போ ஆட்ரூத் தான் பார்த்தீங்கன்னா ராய்ஸ்கியும் டேமியன் ப்ரீஸ்டையும் சமாளித்து நீங்கள் 2 பேரும் தான் இன்றைக்கி டாக் டீமாக சண்டை போடணும் அது எப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு விட்டார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா சாமி சைன் இன்னும் திருந்தலைங்க, செத்து போனால் எலியை தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்காரு. எஸ், நம்ம ஜானி கேர்களை தான். நீ எவ்வளோ பெரிய ஜானி ரெஸ்லிங், இப்படி செத்து போய் கிடக்கிறிய, எலும்பு ஜானி எலும்பு, கமான் ஜானி கமான் சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்காரு. நோ இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் அதே இடத்துல மேட் கொரோனா அந்த இடத்துல வந்து சாமி சைன் கூட பேசுகிறாரு. 2 பேருக்குள்ள கலவரம் ஏற்பட்டு இன்றைக்கி ஒரு மேட்ச் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் இருக்குது. அதே மாதிரி அடிபட்டு கிடக்கிற ஷார்லட் ஃப்ளேருக்கு அலெக்சா பில்ஸுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஷார்லட் ஃப்ளேயர்.
அந்த இடத்துக்கு ரியா ரெப்ளே வராங்க. ஷார்லட்டுக்கும் ரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை மீண்டும் இருக்கிற மாதிரியே காட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு பிரச்சனைனா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அலெக்ஸாடி வாங்கும் போது அந்த இடத்துல இல்லை, நம்ம இருந்திருந்தால் அவங்கள காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருடைய நினப்பும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம டேமியன் ப்ரீஸ்க்கும் ராய்ஸ்கியும் சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளாட்றான்னு சொன்னாங்களே, அந்த மேட்ச் நடக்க போகுது. ராய்ஸ்கியும் டேமியன் ப்ரீஸும் 2 பேருமே சேர்ந்து டாக் டீம் மேட்ச் விளாட்றாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 2 பேருமே பெரிய கை, ஆனால் இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டாங்க. அதுதான் அதிசயமாக இருக்குல்ல. சரி, யார் கூட மோத போகிறாங்க கேட்டிங்கன்னா டாலா டாங்கா மற்றும் டாமா டாங்கா. இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு டேமியன் ப்ரீஸுக்கு ஒரு சம்மோன் ஸ்பைக்கை போட்டார். அவர் கரெக்டாக வீக் ஆகிட்டாரா, இதை பார்த்துட்டு இருந்து ஆட்டு சீட்டிங்கடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சோலோ சிக்காவா அவருக்கும் ஒரு சம்மோன் ஸ்பைக்கை போட்டு தடுத்து நிறுத்திட்டார். சரி, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. மெயின் ஸ்டேஜில் பார்த்தா என்னென்னா டாலா டாங்கா வந்து டேமியன் ப்ரீஸுக்கு ஒரு சோக்ஸ்லாமை போட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. சோலோஸுக்கு அவருடைய சதி வேலையின் மூலியமாக இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா MFT டீம் வந்து வின் பண்ணிவிட்டு, யோ சோலோ சிக்காவா ஒன்றை ஒருத்தனுக்காக தான்டா ஸ்மாக்டவுன் பார்க்க வேண்டியதாக இருக்குது, மற்றபடி ஸ்மாக்டவுனு கொட்டாய் விட்டு தூங்க வேண்டியதாக இருக்குது. இதை நள்ளிரவு இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறானுங்க. என்ன தைரியத்தில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க பட்டி ரஸ்கல். ஸ்மாக்டவுனா டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்மாக்டவுனு குப்பாமா இருக்குது. அப்புறம் இன்னைக்கு மிஸ் வந்து தோற்று போனார்ல, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் டேன் ஹவுசனுடைய ரூமை கிராஸ் பண்ணும்போது டேன் ஹவுசன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது அவர் சொல்கிறாரு, ரூமுக்குள்ளே வராத, மூஞ்சுக்குள்ளே பூரா விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லதான் செய்கிறாரு. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து இந்த ரூமுக்குள்ளே போகிறாரா, இந்த ஃபயர் வந்து அணைக்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அதை எடுத்து மிஸ்ஸோடைய மூஞ்சிலேயே அடிச்சு விட்றாரு. சொன்னோம்ல பூரா அடிச்சு விட்ருவேனே. இவரால் ஒரு காமெடி ஸ்மாக்டவுன் மனுஜரும் ஏதோ ஒரு பணத்தை போட்டுட்ருக்கானே, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கலான்னு பார்த்தா அப்போவும் சொல்கிறாரு, யுவர் காஷி, நான் உன்னை சபிக்கப்பட்டுருவேன், மரியாதையாக வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்றாரு. அதே மாதிரி நம்ம யுனைடெட் சாம்பியனான டிஃபினி செஷனை பார்க்கறதுக்காக செல்ஸ் கிரீன் வந்திருக்காங்க. இன்றைக்கி செல்ஸ் கிரீன் யார் கூட மோத போகிறாங்க தெரியுமா? நயா ஜாக்ஸ் கூட. அதனால் எனக்கு சப்போர்ட்டிங்காக வருவான்னு கேட்கும்போது இது ஒரு பெரிய மேட்ச்சு, இதில் நீ க்ளீனாகவே அவளை பீட் பண்ணலாம், அதுக்கு நான் தேவையில்லை, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறமா சாமி ஜெயினுடைய டேரம். சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட் கார்னாவை சேலஞ்ச் பண்ணியிருந்தார்ல, அந்த மேட்ச் நடக்க போகிறது. ஆக்சுவலி ட்ரிபிள் ஹெச் மனசாட்சின்னு ஒன்று இருக்காயா? ரா எப்படி இருக்குது, ஸ்மாக்டவுன் இப்படி இருக்குது, இதில் நைட்டு வரை நீ டெலிகாஸ்ட் பண்ணிக்க. நான் நைட்டெல்லாம் பார்த்து தூங்கிட்டேன், காலைல லேட்டாக இருந்துச்சு நீங்கள் ரிவ்யூ போடுறேன். வழக்கமாக லைவாக போடும்போதாச்சும் இதை விட நேரத்தை போட்டுருவேன். இது முன்னாடியே நடந்துருச்சு, அதை லைவாக போட முடியல, அந்தளவுக்கு தூக்கம் வருது. இங்கே அதான் யாருக்காவது தூக்கம் வரலன்னா ஸ்மாக்டவுனை பாருங்கள், நல்லா தூக்கம் வரும். சரிங்களா? இளையராஜா பாட்டு மாதிரி தூக்கம் வரும். அந்த அளவுக்கு தான் செதுக்கி வச்சுருக்காருங்க ஸ்மாக்டவுனை. என்னத்தை சொல்ல. சரி, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வெற்றி பெற்றார். ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஸ்மாக்டவுன் இப்போ இப்படி இருக்குது. அதுக்கப்புறமா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட் அடுத்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதுவும் இந்த வாரம் மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா அதுவும் யூரோப் கண்ட்ரியில் ஆரம்பிக்க போகுது. நைட் ஆஃப் சாம்பியனில் அதுக்கான வெற்றி பெறவங்களுக்கான ஃபைனல் ரவுண்ட் நடக்கும். வெற்றி பெறவங்களுக்கு சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு சமசலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் குந்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. அதில் நீ கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவியா தோப்பியா அப்படிங்கலாம் தெரில. பட் ஆனால் எந்த விதமான கலவரமும் ஏற்படாமல் இருக்கணும். அதுவும் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் உனக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது. இதில் 2 பேருமே சண்டை போடாமல் ஒரு நீட்டான செக்மெண்ட்டை படுக்குன்னு சொல்லும்போது குந்தரும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ட்ரிக் வில்லியம்ஸோடைய நேரம். ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நானும் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் இருக்கிறேன், இந்த கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் அவரும் பங்கேற்றுக்காராம். அடுத்த வாரத்திலேருந்து அவருடைய ஆப்போனண்ட் யார் அப்படிங்கிறத சொல்லுவாங்களாம். யோ ட்ரிக்கு நீயுமாயா, சரி அதை விட்டு தள்ளுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு கார்மைஸ் வராரு. கார்மைஸ் என்ன சொல்கிறாரா, நமக்குள்ளே பந்தயம் இருக்கும்போது நீ எதுக்காக கிங்குக்கான டோர்னமெண்ட்டெல்லாம் பங்கேற்கிற? அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிக்கி சைண்டு கூட ஒரு மேட்ச் இருக்குதான், அதில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா வெற்றி பெறவங்களுக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்குமா. மீண்டும் நான் ஒன்று எதிர்த்து மோத போகிறேன், அதை நீ ஃபோக்கஸ் பண்ணு, அதை விட்டுட்டு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ரிக்கி ஸ்டாண்ட் வந்துட்டார். ஸோ இவங்க 2 பேருக்குமான அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நன்னா கொண்டு போகிறார்கள். அண்ட் இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில்
2 பேருமே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து சண்டை போட்டதில் ரெஃப்ரி பார்த்தீங்கன்னா டபுள் கவுண்ட் டவுன் பண்ணிட்டாரு. அதாவது 1லேருந்து 10 தடவை வேறு என்ன பண்ணாது, 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வர மாதிரி தெரில. அதனால் இந்த மேட்சை அப்படியே வாட்ச் விட்டுட்டாரு. 2 பேருமே ரிங்குக்குள்ளே போடுறதுனால இது டபுள் கவுண்ட் டவுன் முறையில் ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த மேட்ச். மேபி இந்த மேட்சுடைய 3வது மேட்சாக கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அப்படியே பேக் செஞ்சு போகிறோன்னு வைங்களேன், நயா ஜாக்ஸ் அக்கா இருக்கிறாங்கல்ல, டிஃபினி கிக்ஸை சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து செல்திகிரின் கூட நான் சிங்கிளாக தான் மேட்ச் போட போகிறேன், தேவையில்லாமல் நீ குறுக்கால வந்து அவளுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டால் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த அக்கா சும்மா தான் இருக்குது, தேவையே இல்லாமல் நீ வராதன்னு சொல்லிட்டு வர வச்சுருவா போல இருக்குது இந்த நயா ஜாக்ஸ் அக்கா. அதுக்கப்புறமா நயா ஜாக்ஸோடைய நேரம், நயா ஜாக்ஸ் இன்றைக்கி யார் கூட முதல்ல தெரியுமா, செல்சிகிரீன். நயா ஜாக்ஸோடைய குண்டி பட்டாலே செல்சிகிரீன் பார்த்திங்கன்னா நசுங்கிடுவாங்க. இதில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச்சு. சரி, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, சொன்ன மாதிரி தான் அந்த மேட்ச்சில் நல்லாவே செல்சிகிரீன் நயா ஜாக்ஸை பற்றி பயப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய டிக்கியை வச்சு இவ்வளோ ஸ்மாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல டிஃபினி சேஷருடைய தீம் மியூசிக் ஒலிக்குது. டிஃபினிஷன் எங்கடா வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட யுனைடெட் சாம்பியன்ஷிப் எடுத்து நயா ஜாக்ஸோடைய மூஞ்சிலேயே அடிச்சிட்டாங்க. அக்கா பரங்கி மலை ஜோதி மேலேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும்ல, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட செல்சிகிரீன் இன்றைக்கி நயா ஜாக்ஸையே பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இது ஒரு பிக் வெற்றி தான். பிக் வெற்றி அப்படிங்கிறத விட பிக் வெற்றி. ஏன்னா நயா ஜாக்ஸ் மாதிரி ஒரு அக்காவை பீட் பண்ணுறது பெரிய விஷயம். பார்த்தீங்களா, 2 கையை வச்சு அவங்களுடைய தொடையவே தூக்க முடியல, அம்புட்டு வெயிட்டு போல் இருக்குது. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா ப்ரீ பெல்லா மற்றும் பேஜ் இருக்கிறாங்க. கரண்ட்லி அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி எல்லா ஷெட்யூல்லையும் அவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான ஆப்போனண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறாங்களாம். மேபி அந்த டோட்டல் இன்ஃபெக்ஷன் டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேக் ஸ்டேஜில் அவங்க தான் வந்து நிற்கிறாங்க. அண்ட் மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துவிட்டோம் கைஸ். ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ஈவெண்ட்டாக கோடி ரோட்ஸுக்கும் குந்தருக்குமான ஃபேஸ் டு ஃபேஸ். ஆக்சுவலி உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும், இவ்வளோ நேரம் நான் சொன்னதுலேயே இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் உருப்படியாக என்னையா நடந்தது அப்படின்னு. ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்மாக்டவுன் மாதிரியே இல்லை, ஷோ மாதிரியே இல்லை, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. டிக்கெட்டு வாங்கிட்டு வந்திருப்பான் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் குந்தர் பார்த்தீங்கன்னா குண்டிலேயே ஸ்லாப் போட்டார். அந்த அளவுக்கு மொக்க இருந்தது இந்த வாரம் ஸ்மாக்டவுனு. தூக்கம் சொக்குதுங்க. இப்போல்லாம் எனக்கு பேசும்போது கொட்டாய் வருது. இவங்க 2 பேரும் வழக்கம் போல தாங்க இந்த மேட்ச்சில் வந்து நான் வெற்றி பெறுவேன், நீ வெற்றி பெறுவேன். ஆக்சுவலி இதெல்லாம் பேசி செக்மெண்ட்டில் பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. இதில் என்ன சொல்கிறாருன்னா கோடி ரோட்ஸு, குந்தர் வந்து இதுக்கு முன்னாடி பல பேர் ரிட்டையர் பண்ணியிருப்பார்ல, இந்த மேட்ச்சில் உன்னுடைய கெரியரை நான் ரிட்டையர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. குந்தர் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வாய் அடித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏஜி ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் வாய் அடித்தா அவனை டேப் அவுட் பண்ண வச்சேன், ஜான்சன் அவன் டேப் அவுட் பண்ண வச்சேன், கோல்டு பிறகு டேப் அவுட் பண்ண வச்சேன், நான் லெஜண்ட் கில்லர், இந்த தடவை உன்னையும் டேப் அவுட் பண்ண வைப்பேன், உன்னை தோக்கடிச்சு நான் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி குந்தர் வந்து கோடி ரோட்ஸை பார்த்து பேச இன்றைக்கான ஸ்மாக்டவுன் முடிஞ்சிருச்சு. என்னப்பா தூங்கிட்டியலா, ஷோ முடிஞ்சிச்சுப்பா, சீக்கிரம் எழுந்து போங்க.